பேரண்ட்ஸ் வாங்க. ஒரு வழியே கூப்பிட்டுட்டாங்க. தீப்தி சீக்கிரம் வா. பிரவீனை பார்க்க போறோம். ஆமா ஆமா. ஏங்க நீங்க முத போங்க. அமைதியா உள்ள வாங்க. ஏங்க தள்ளுங்க. பிரவீன். ஐயோ மேம், அப்பலாம் டச் பண்ண கூடாது. அவன் இன்னும் முழிக்கலையோ? ஆமா மேம், டாக்டர் நாளைக்கு தான் பார்க்கணும்னு இருக்காங்க. ச்சே, நான் ஆசாசையா அவனை பார்க்கிறதுக்கு வந்தேன். இவன் என்னடா கண்ணை மூடிட்டு இருக்கான். இருமா, அதான் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. வெயிட் பண்ணுங்கம்மா. பிரவீன் நான் கூப்பிட்டா முழிப்பா. பிரவீன், ஏல பிரவீன், உன்னை பார்க்கிறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்கோன்னு பாரு. என்ன முழிக்க மாட்டிக்கா? நீங்க யார் கூப்பிட்டாலும் அவன் முழிக்க மாட்டான். அவன் இப்ப கான்ஷியஸா இல்ல. என்ன சொல்றீங்க? அப்ப அவன் இனி எப்ப எங்களை பாப்பான்? அதான் மேம் வெயிட் பண்ண சொன்னேன். இன்னைக்கு 6 மணிக்கு உங்களை பார்க்க விட சொன்னாங்க. 5 நிமிஷத்துல நீங்க இப்ப வெளியே போகணும். டைம் இப்ப ஆயிடுச்சுதான். இந்த 5 நிமிஷத்துக்காகவா நான் இவ்வளவு ஆர்வமா இருந்தேன்? விடு சுமதி, நாளைக்கு தான் அவன் முடிச்சிருவாங்கறாங்கல்ல. என்ன எத்தனை நாளைக்குங்க? சரி மேடம், வெளியில போங்க, நேரம் ஆயிட்டு. இனி டாக்டர் வந்து பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. வா சுமதி போலாம். கிளம்புங்க கிளம்புங்க. வாங்குங்க. நீயும் கிளம்புமா. நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் என் தம்பி கூட இருந்து அவனை பாத்துக்கணும். ஐயோ அம்மா, அப்பலாம் பண்ண முடியாது. சீக்கிரம் வெளிய போ. டாக்டர்லாம் இப்ப வந்து பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. பரவாயில்லை, திட்டட்டும். நான் என் தம்பி கூட தான் இருப்பேன். சொன்னா கேளுமா. போ, உங்க அம்மா அப்பா கூட வெளியில நில்லு. முடியாது, நான் போக மாட்டேன். ஐயோ, இந்த பொண்ணு வேற. டாக்டர் வேற நேரமாயிட்டு. இரு, முதல்ல நான் உங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வரேன். உனக்கு எவ்வளவு பெருசா அடிபட்டிருக்கு. இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். ஒண்ணு ஒழுங்கா பாத்துக்க முடியலடா அக்காவால. சாரி, அக்காவை மன்னிச்சிரு. உனக்கு ரொம்ப வலிக்குதா? போட்டு அது ஒண்ணு செய்யாது. நீ நல்லா குணமாயிட்டு வீட்டுக்கு மட்டும் வா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சேர்ந்து எங்கேயாவது ஊர் சுத்துவோம். சரியா? சரி பிரவீன், நான் இனி போயிடுறேன். அவங்க வந்து திட்டுவாங்க. நீ நல்லா ரெஸ்ட் எடு. பிரவீன் அம்மா அப்பா. சொல்லுங்க மேம். உங்க பொண்ணு அங்க உள்ள இருக்கா, வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களா வெளியில. எங்க தீப்தியை போய் நீங்க கூட்டிட்டு வாங்களா. வரேன் மேடம். தீப்தியே வந்துட்டா. ஒரு வழியே வந்துட்டியா? வா தீப்தி, அங்க உட்காரலாம். சுமதி. சொல்லுங்கங்க. நீ ஏன் தீப்தியை கூட்டிட்டு வீட்டுக்கு போக கூடாது? மணி 6:45 ஆயிட்டு. வீட்டுக்கு போனா நான் நிம்மதியா இருந்துட மாட்டேங்க. அதனால நான் இங்கே இருக்கேன். நீங்க வேணா தீப்தியை கொண்டு விட்டுட்டு வாங்க. அங்க வீட்டுல தீப்தி அப்ப தனியெல்லாம் இருப்பா. பக்கத்து வீட்டுல அந்த அக்கா கிட்ட விட்டுட்டு வாங்க. இல்லனா என் தங்கச்சி வீட்டுல போய் விடுங்க. பக்கத்து வீட்டுல விடுறது சேஃப் இல்ல. நான் வேணா உன் தங்கச்சிக்கு கால் பண்ணி கேட்கவா? சரிங்க, அவ வீட்டுக்கு வந்திருப்பா. சொல்லு தீப்தி. நான் போலமோ, எனக்கு போக விருப்பம் இல்ல. ஏன் தீப்தி? அங்கதான் கமலி இருக்கல்ல. அது மட்டும் இல்லாம உங்க சித்தி உன்னை நல்லா பாத்துப்பா. நேரத்துக்கு சாப்பாடுலாம் தருவா. நாங்க இங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஆனா எனக்கு இப்ப போக பிடிக்கலமோ. இன்னைக்கு ஒரு நாள் நைட் அங்க தங்கி தீப்தி. காலையில அப்பா உன்னை கூப்பிட வந்துருவாங்க. இல்ல, கூப்பிட வர மாட்டாங்க. அதெல்லாம் வருவாங்க, நான் சொல்றேன். சுமதி, நான் பேசிட்டேன். என்ன சொன்னா? நீங்க தீப்தியை கூட்டிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன்னா. அப்ப சரிங்க, கொண்டு விட்டுருங்க. தீப்தி மக்களே, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே இல்ல. அதெல்லாம் அவளுக்கு ஓகே தான். நாளைக்கு காலையில மட்டும் அவளங்க சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்க. சரி, நாளைக்கு காலையிலே கூட்டிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நைட்டு படுக்கிறதுக்கு மட்டும்தான். சரிப்பா, போறேன். சரி தீதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அங்க சேட் எதுவும் பண்ணிட்டு இருக்காத. சரிம்மா. சரி சுமதி, நான் அவளை விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க. நீ இங்கே உட்காந்துரு. டாடாமா. டாடா தீப்தி. வாங்க போலாம். வா போலாம். மக்களே, நீ இங்க நெல்லு, அப்பா கார் எடுத்துட்டு வரேன். ஓகேப்பா. எனக்கு கமலி வீட்டுக்கு போகவே பிடிக்கல. இங்க பிரவீனை வச்சுக்கிட்டு நான் எப்படி அவ வீட்ல சந்தோஷமா இருக்க முடியும்? தீப்தி மக்களே, வா வந்து யாரு? வரேன்ப்பா. எப்போ? சொல்லு. என்ன எப்போ கூப்பிட வருவீங்க? எப்பனாலும் கூப்பிட வருவேன். நாளைக்கு காலையில கூப்பிட வரீங்களா? அது நான் பாத்துட்டு சொல்றேன் மக்களே. நாளைக்கு டாக்டர் எப்படின்னு தெரியல. சரி போ. தீப்தி, அங்க உன் ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவா? கமலி கிட்ட இருந்து ஏதாவது வாங்கி போட வேண்டியதான் போ. சரி மக்களே, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி தருவா? எதுக்கு போ, வேண்டாம். எப்போ பிரவீன் கண்ணை முழிச்சதும் என்ன கூப்பிட வந்துருங்க. கண்டிப்பா கூப்பிட வருவேன். நான் சித்தி வீட்ல இருக்கேன்னு என்ன மறந்துடாதீங்க. அது எப்படி நான் மறப்பேன்? அங்க சேட்டை எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கணும். சரி. அவங்க என்ன சாப்பிட தந்தாலும் அது சாப்பிடணும். சரி. உனக்கு ஏதாவது தேவைன்னா சித்தி கிட்ட போனை கேட்டு என்கிட்ட பேசு. சரி போ.
சித்தி வீடு வந்துட்டு. வந்துட்டா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 6 பார்க்கணும்னா மறக்காம இந்த டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்